சார் டிக்கெட் வாங்கணும் உங்களுக்கு, அது ரூல்ஸ் கிடையாது. உங்களுக்கு டிக்கெட் வாங்கணும், வாங்கிடுங்க, அதான் பெஸ்ட். அதே மாதிரி கேட்கக்கூடாது சார். நீங்க எங்க ஸ்டாஃப் உண்டு சார் உங்களுக்கு கிடையாது. டிக்கெட் வாங்க, வண்டி ஆஃப் பண்ணு. என்ன சார் ரூல்ஸ்? அப்ப எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் போடுங்க. டியூட்டி பிறகு அதெல்லாம் பேசாங்க. நீங்க வீட்டுக்கு போறதுக்கு நீங்க டிக்கெட் வாங்கிடுங்க, அதான் நல்லது. நீங்க போக முடியாது, நீங்க போக முடியாது. எடுங்க, எடுத்து வண்டி ஆகலாம். என்னமோ இதுல இது பண்றோமா? அப்ப எல்லாத்துக்குமே ஒரே ரூல்ஸ் தான் போறோம். நான் அதான் சொல்றேன், எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் போடுங்க. உங்க ஸ்டாஃப் படி என்ன கணக்கு? எங்க சார் டியூட்டி போற சார், டியூட்டி போற பெர்மிஷன் உண்டு. அதான் மேனேஜருக்கு நீங்க கால் பண்ணுங்க, நான் கேக்குறோம். என்ன கணக்குல பேசுறீங்க? ஏதாவது ஒரு ரூல்ஸ்ன்றது கரெக்டா பேசுங்க. நான் லாங்ல சொன்னா நான் டிக்கெட் எடுப்பேன், புரியுதுங்களா? 23 டிக்கெட் அது எப்படி சார் இது பண்ண முடியும்? வாங்கிடுங்க டிக்கெட். என்னோட பர்சனல் யூஸ்க்குலாம் போல, நான் டியூட்டி தான் போறேன். டியூட்டி போற அது வாரண்ட் தாங்க, வாரண்ட் கொடுங்க சார். வாரண்ட் உங்களுக்கு வாரண்ட் தாங்க. டியூட்டி தானே போறீங்க, வாரண்ட் கொடுங்க. வாரண்ட் தாங்க எனக்கு 50 கிலோமீட்டருக்குள்ள உண்டு சார். சார் கேட்டு பாருங்க, சார் கேட்டு பாருங்க. பஸ்ல இருக்க 40-45 நிமிஷம் லேட் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுமையா போங்க. இந்த மாதிரி பண்றதுனால தான் நம்ம விட்டு கொடுத்து போறனால இவங்க இது பண்றாங்க. இல்ல விடுங்க, அவரே மேக்ஸிமம் கிடையாது. ஐடி கார்டு யூஸ் பண்ணி போறாங்க, சிவில்லயே போ. என்ன பெரிய டவுன் பஸ் எல்லாம் கிடையாது. எல்லா பஸ்ஸே ஓடி டவுன் பஸ்ல போக முடியுங்க. அது தெரியாது உங்களுக்கு. அது டவுன் பஸ்ல போக முடியும் சார். உங்க ஐடி கார்டு ஐடி கார்டு தாங்க பாப்போம். எதுக்கு சார் கொடுங்க? ஐடி கார்டு எதுக்கு சார்? அப்படி நீங்க டிக்கெட் வாங்க. ஐடி கார்டு இருக்கு சார். நான் பாருங்க, ஐடி கார்டு நான் சப்போஸ் யூனிஃபார்ம் போட போனா கூட நான் அந்த மொபைல் குள்ள மறக்காம சரி சார். யூனிஃபார்ம் இருக்கு, என்ன ஐடி கார்டு? இல்ல எனக்கு என்னன்னா யூனிஃபார்ம் இருக்கு, என்ன ஐடி கார்டு? சார் நீங்க தயாரா பண்ணுங்க. ஐடி கார்டு இருக்கு. என்னது ஒரு ஐடி கார்டு காட்டுங்க சார். என்னது காட்டுங்க, ஐடி கார்டு காட்டுங்க. வாங்க நீங்க டிக்கெட் வாங்க சார். நீங்க டிக்கெட் வாங்க சார். எல்லாரும் இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அஜித் குமார். நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நாங்குநேரியில் பஸ்ஸில் போயிட்டு இருக்க போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பஸ் கண்டக்டர் டிக்கெட் கேட்டிருக்காரு. அவர் வந்து நான் யூனிஃபார்மில் தான் இருக்கேன், நான் கவர்மெண்ட் அத்தாரிட்டி தான், எனக்கு வந்து பஸ் டிக்கெட் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட்டை முன் வச்சு ஒரு கலவரம் போயிட்டுருக்கு. அந்த வீடியோ எல்லாருமே வைரலாக இருக்குது, நம்மளும் மேலே பார்த்துட்ருக்கோம். ஸோ உண்மையிலே போலீஸ்காரங்களுக்கு பஸ்ஸில் ஃப்ரீயா அப்படின்னு கேட்டால் ஃப்ரீ தான், ஆனால் ஃப்ரீ இல்லை. புரியல? ஃப்ரீ எப்போ ஃப்ரீ அப்படின்னா அவங்களுக்கு போலீஸ் பஸ் வாரண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது அவங்களுடைய ஸ்டேஷனில் ரைட்டர்கிட்ட சொல்லி எஸ்ஐ ஆர் இன்ஸ்பெக்டர் ஆர் இன்சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் அவங்களுடைய சிக்னேச்சர் பண்ணி பஸ் வாரண்ட் அப்படின்னு ஒன்று அவங்க வாங்கிக்கிட்டு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அதை ஷோ பண்ணாலே போதும், அவங்களுக்கு ஃப்ரீ. அது முழுக்க அவங்களுடைய அஃபிஷியல் போலீஸினுடைய அஃபிஷியல் டியூட்டிக்காக அவங்க கொடுத்துருவாங்க, அவங்களுடைய பர்சனல் டியூட்டிக்காக கொடுக்க மாட்டாங்க. இது இப்படி கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு போலீஸில் ஃப்ரீ கொடுத்துட்றாங்க. அப்படி அவங்க கொண்டு வரல அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீ கிடையாது. ஸோ இவர் அந்த ஆறுமுக பாண்டியன் என்பவர் கட்டாயம் அவர் பஸ் டிக்கெட் எடுத்து ஆயிருக்கணும். ஆனால் 2021-22 நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அறிவிக்கை முன்வைக்கிறார். என்ன அப்படின்னா, காவலர் முதல் ஆய்வாளர் வர அடையாள அட்டையை காண்பித்து பேருந்துகளில் மாவட்டத்திற்குள் பயணம் செய்ய நவீன அடையாள அட்டை வழங்கப்படும். காவலர் இருக்கக்கூடிய அந்த உள் மாவட்டங்கள், இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா அந்த டிஸ்ட்ரிக்டுள்ளே இருக்கக்கூடிய எங்கே வேணாலும் அவங்க போயிட்டுருக்கலாம் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு தனி அடையாள அட்டை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிக்கை முன் வச்சார். ஆனால் இது இன்ன வரைக்கும் நடைமுறைக்கு வரலை. அது கூடிய வரையில் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா இன்கேஸ் அந்த எல்லா போலீஸுமே அந்த டிஸ்ட்ரிக்டுள்ளே ஃப்ரீயாக அவங்களால போய்க்கிற முடியும். இந்த மாதிரி பல்வேறு விதமான சட்ட சம்பந்தமான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படியே அமைச்சரில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.